இப்ப பாருங்க அப்படியே உங்களுக்கு எவ்வளவு புரியுதா? பிரிட்டிஷ் கான்கோஸ்ட் ஆஃப் பெங்கால், பெங்கால் என்ன சொல்லியிருக்கு, சின்ன சின்ன கதை, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். சரிங்களா, மக்கப் பண்ணிக்கங்க. ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத், சாலம் டூ, இதுல சாரி சார் அது ரிவோல்ட் தானே. பகதூர் ஷா, சாலம் டூ வந்து ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கல்ல, ரிவோல்ட் அது இங்க வருது. ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் இந்த சைட்ல வருது. சரிங்களா, பேட்டில் ஆஃப் பிளாசி, யார் யார் என்ன, டியூவல் கவர்மெண்ட் பெங்கால், பிஸ்கல் வந்து கம்பெனி, நிஜாமத் வந்து டெரிட்டோரியல் ஜூரிடிக்ஷன் வந்து ராஜா அவரு. ஃபர்ஸ்ட் வாஸ் ஆங்கிலோ மைசூர் வார், இன்கன்க்ளூசிவ், சயர்குட் போர்ட் நோவா, இதெல்லாம் முக்கியம். தேர்டு, இது மக்கப் பண்ணிடலாம் ஈஸியா. இது ஆர்டர். சரிங்களா, இந்த ஆர்டர் ஈஸியா மக்கப் பண்ணிடலாம். ஆமா ஆமா. அப்படிங்களா, போக சரியாயிரும், உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியா. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும், போக படிக்க படிக்க அது வந்துடும். அது சரியாயிடும். நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு தடவை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு எல்லாத்துக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அது மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை அடையாளம் பண்ணணும் அவ்வளவுதான். சரிங்களா, 79 to 92 அப்படின்னு 1 2 3 வருதா, ஸோ அந்தந்த கேப் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுதான் முக்கியம் உங்களுக்கு. இதுல என்ன நடந்திருக்கு, இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 4 தான் வந்து அந்த இதை முக்கியமா இது பண்ணுவாங்க. மிச்சதுக்கெல்லாம் என்ன வச்சுட்டாங்கன்னா, இந்த ஈவெண்ட்ஸ் தான் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் பண்ணுங்க, இது ஃபர்ஸ்ட் வந்துச்சு, செகண்ட் வந்துச்சு, தேர்ட் வந்துச்சு, இதுதான் கேட்பாங்க. அப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனா இதுதான் வந்திருக்கு இதுதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பிளாஸ்டி, அதுக்கப்புறம் பக்சர், அதுக்கப்புறம் என்ன வந்துச்சுன்றதை பார்த்து வச்சுங்க. அதுதான் இங்க கொடுத்துருவாங்க. அப்புறம் மைசூர், அப்புறம் மராத்தா, சிந்து, அப்படி வருவாங்க. முட்டானி சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார், செகண்ட் ஆங்கிலோ, தேர்டு ஆங்கிலோ டிபெட்டன் யங் ஹஸ்பண்ட், இந்த சொல்லியிருப்பேன். ஆப்கான் வார், தோஸ்தலி, அந்த இது மக்கள் கிளர்ச்சினால, ஆக்லாண்டோட ஃபார்வர்ட் பாலிசி, துரான் லைனு, ரிங் ஃபென்ஸ், அதோட அப்படியே கிரக்ஸ் தான் இது. இப்படி பார்த்தோம்ல, அது அப்படியே கிரக்ஸ் தான் இது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். சாதாரண மக்களோட எப்படி எதிர்த்தாங்க பிரிட்டிஷ், அதுன்னு பார்க்கலாம். ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பீப்புள் ரெசிஸ்டன்ஸ், என்னெல்லாம் விஷயத்தினால மக்களுக்கு வந்து கோவம் வந்துச்சு, மக்கள் மேல, மக்கள் வந்து பிரிட்டிஷ்கார மேல கோவப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கொலனல் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம், சரிங்களா, அவங்களோட ரெவன்யூ சிஸ்டம் வந்து வித்தியாசமா இருந்திருக்கு. அது வந்து ஹெவி பர்டன் ஆன் நியூ டாக்ஸஸ். சரிங்களா, புதுசா நிறைய டாக்ஸஸ் போனாங்க. எவிக்ஷன் ஆஃப் பெசன்ஸ் ஃப்ரம் த லேண்ட், அந்த லேண்ட்ல இருந்து அங்க வாழக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் வந்து விலக்கிட்டாங்க. சரிங்களா, ஏன்னா அதிகப்படியான டாக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. growth ஆஃப் இன்டர்மீடியட் ரெவன்யூ கலெக்டர்ஸ், டெனன்ஸ் அண்ட் மணி லெண்டர்ஸ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்த வந்து ஜமீன்தார் எடுத்துக்குவாங்க. ஜமீன்தார் எடுத்துட்டு ஜமீன்தார் அவனுக்கு கீழே இன்னொருத்தவங்க கொடுப்பாங்க இந்த கலெக்ஷன் பண்றதுக்காக. அவன் தான் கலெக்ட் பண்ணுவான், அடிச்சு உடிச்சு எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, காசு கொடுக்க முடியாம போயிடுது. சில ஜமீன்தாருக்கும் பிரிட்டிஷ்கார்ட்ட காசு கொடுக்க முடியுது. அதனால என்ன செய்யறாங்க, யார்கிட்ட காசு அதிகமா இருக்கும் அவங்கள்ட்ட கடன் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த காசும் இவங்களால கட்ட முடிய மாட்டேங்குது, ஏன்னா திடீர்னு மழை வராம இருந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சர் வராம இருக்குல்ல, அதனால இதுவும் முடியாம இருக்கு. அதனால விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க ஆளவுன்னு சொல்லிட்டு. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ட்ரைபல் லேண்ட், ட்ரைபல் லேண்ட்லயும் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க பிரிட்டிஷோட ஆதிக்கத்தை செலுத்தினாங்க. ஸோ இந்தியா அந்த தப்பு பண்ணல. இந்தியா அதனால தான் வந்து அவங்க 6th ஷெட்யூல் 5th ஷெட்யூல் தனியாக பிரிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான கஷ்டம் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. மெயினான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் தான் நம்ம வந்து இந்தியா கவர்மெண்ட் சொல்லுவோம். மிச்சம் எல்லாம் அவங்களுக்கும் தனியாக கவுன்சில் வச்சு அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இண்டிஜினஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் பிரிட்டிஷ் மேனுஃபேக்சரிங் குரூப். கைவினை பொருட்கள் இருக்குல்ல, அதாவது டயர் பொருள்லாம் வந்து ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இவங்க என்ன செஞ்சாங்க, எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கேருந்து ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி போய் அங்க போய் ட்ரெஸ்ஸா தச்சு திருப்பி இங்க வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு. எண்ட் ஆஃப் பேட்டர்னேஜ் ஆஃப் priestly அண்ட் ஸ்காலரி கிளாஸஸ். சரிங்களா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சாமியார்கள், அப்புறம் வந்து உலமாக்கள், இவங்க மட்டும் தான் வந்து இதா இருந்தாங்க. அதெல்லாம் வந்து எண்ட் ஆயிருச்சு. அது இல்லாம வந்து இவங்களும்
ராஜாக்களும் இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து நிறைய பேட்டர்னைஸ் எல்லாம் பண்ணாங்க. பாட்டு பாடுறவங்களுக்கு காசு தருவாங்க, புலவர்களுக்கு. அதெல்லாம் இப்ப போயிடுச்சு. ஃபாரின் கேரக்டர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். சரிங்களா? அவங்க வந்து அவங்களோட ஆதிக்கத்தை, அவங்களோட கலாச்சாரத்தை தான் இங்க வந்து திணிக்க பார்த்தாங்க. ஃபார்ம்ஸ் ஆஃப் பீப்புள் அப்ரைசிங் எப்படிலாம் வந்து எதிர்த்தாங்க பார்த்தீங்கன்னா, சிவில் அப்ரைசிங். சரிங்களா? பெசன்ட் மூவ்மெண்ட்ஸ். சரிங்களா? பெசன்ட்னா விவசாயிகள், சிவில்னா பொதுமக்கள், ட்ரைபல் லெவல்ஸ் மலைவாழ் மக்கள், மிலிட்டரி லெவல்ஸ் அவங்க மிலிட்டரியில இருந்தே ரிவோல்ட் ஆரம்பிச்சு, கழகம் ஆரம்பிச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சன்னியாசி ரிவோல்ட். சரிங்களா? 1763 டு 1800 வரைக்கும். டிசாஸ்டர் ஃபெமைன் பஞ்சம் வந்திருக்கு 770ல. அதே மாதிரி ஹார்ஷ் எக்கனாமிக் ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் கம்பல்டு எ குரூப் ஆஃப் சன்னியாசிஸ் இன் ஈஸ்ட் இந்தியா ஃபைட் பிரிட்டிஷ் ஜாப். சரிங்களா? சோ இதனால வந்து ஆர்டர் போட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, பிரிட்டிஷ்காக வந்து சண்டை போட வச்சாங்க. ஒரிஜினலி peasants even some evicted from land. These sannyasis were joined by large number of disposed small zamindars. சரிங்களா? அது இல்லாம வந்து இவங்களை வந்து லேண்ட் விட்டு துரத்தி வீசிட்டாங்க. சரிங்களா? இந்த சன்னியாசிஸும் என்ன செஞ்சாங்க, சின்ன சின்ன ஜமீன்தார் கிட்ட போய் சேர்ந்தாங்க. அதே மாதிரி டிஸ்பேண்டட் சோல்ஜர்ஸ் அண்ட் ரூரல் புவர். சரிங்களா? ஸோ இவங்க முன்னாடி வந்து ஆர்மியில தான் இருந்திருக்காங்க நிறைய இடங்கள்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து நிலம் இல்லை, எதுவும் இல்லை, அவங்களுக்கு யாருனாலையும் காசு கொடுக்க முடியாது. அப்புறம் வேற வழியே இல்லை அவங்களுக்கு. சரிங்களா? இட் வாஸ் ஒன்லி ஆஃப்டர் prolonged action one has could subdue the sannyasis. சரிங்களா? ஸோ என்ன செஞ்சாங்க, இஷ்டத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, ஜமீன்தார்களை வந்து இது பண்றது, அப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரங்களை இது பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் இருக்காங்க. கேரக்டரைஸ் பை அப்ரைசிங் சம்டைம்ஸ் ரெஃபர் டு ஃபக்கீர் ரிபெலியன் சொல்லுவாங்க. இதை சன்னியாசி ரிபெலியன், ஃபக்கீர் ரிபெலியன் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சன்னியாசிஸும் ஸ்மால் ஜமீன்தார்ஸ், அதாவது காசு கொடுக்க முடியாம நிலத்தை விட்டு போடுவாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த இது பண்ணியிருக்காங்க. அதே டிஸ்பேண்டட் சோல்ஜர்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சன்னியாசிஸ், ஸ்மால் ஜமீன்தார்ஸ், அப்புறம் டிஸ்பேண்டட் சோல்ஜர்ஸ் அண்ட் ரூரல் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இந்த ரிவோல்ட்டை நடத்தியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ரிவோல்ட் வந்து வான் ஹாசில் தான் ஒடுக்கியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஹிந்துஸ் முஸ்லீமும் ஈக்குவலா கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிபெலியனை வந்து என்ன செய்வாங்க, ஃபக்கீர் ரிபெலியன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபக்கீர் ரிபெலியன் சொல்லிட்டு எதை குறிக்கூடியதுன்னா அந்த சன்னியாசி ரிபெலியன் தான். சரிங்களா? இப்போ கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சும் ஷா, சிராக் அலி, மூசா ஷா, பவானி பதக், தேபி சௌதராணி, இவங்கெல்லாம். தேபி சௌதரானிஸ் பார்ட்டிசிபென்ட் ரெகனைஸ் த உமன்ஸ் ரோல்ஸ் இன் இயர்லி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ். சரிங்களா? இவர் உமன் உமன் சவுதி ராணி. ஆனந்த் மாத் செமி ஹிஸ்டாரிக்கல் நாவல் பக்கிம் சந்திர சத்வபதி இஸ் பேஸ்ட் ஆன் சன்னியாசி ரிவால்ட். இது வந்து யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க கொஸ்டினா. ஆனந்த் மாத் யார் எழுதினவங்க, அது வந்து எந்த போராட்டத்தை குறிக்குதுன்னா சன்னியாசி ரிவோல்ட், பக்கிம் சந்திர சத்வபதி. சரிங்களா? அது சார் அப்சரைசிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பெங்கால். ரீசன் எதனால, ஃபெமைன் தான், பஞ்சம் தான். என்ஹான்ஸ் லேண்ட் ரெவன்யூ டிமாண்ட்ஸ் ஃப்ரம் த எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ். லேண்ட் ரெவன்யூ அதிகமாக கேட்குறாங்க. சரிங்களா? அதனால என்ன செய்றாங்க டிஸ்ட்ரெஸ் கோடட் த சௌர் அப்ரோகல் ட்ரைப் ஆஃப் த ஜங்கல் ஆஃப் மஹால் ஆஃப் மிதினாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஆல்சோ மனுகா டிஸ்ட்ரிக்ட் டு டேக் அப் அவான்ஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து ஆயுதத்தை ஏந்தி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? தீஸ் டைப்ஸ் பீப்புள் வேர் பேசிக்லி ஃபார்மர்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ் தான் இருக்காங்க. த மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஆஃபரன்ஸ் வாஸ் அண்டர் துர்ஜான் சிங் 1798 தான் இந்த மாதிரி இவருக்கு தலைமையில தான் வந்து போராட்டம் நடந்திருக்கு. The term Chaur is considered derogatory by some historians who call revolt as a jungle mahal. சரிங்களா? சார் அப்ரைசிங்கிறது தப்பான வீடு, ஜங்கல் மஹால் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ரிவோல்ட் வந்து இது பண்றாங்க. சரிங்களா? இவங்க காட்டு பகுதியில் இருக்கிறவங்க தான், இவங்களுக்கு அதிகமாக லேண்ட் ரெவன்யூ கலெக்ட் பண்றதுனால இங்க வந்து வேற வழி இல்லாம சண்டைக்கு வராங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து தித்து மிர்ஸ் மூவ்மெண்ட் 1782-31 ஏரியா பெங்கால். சரிங்களா? ஏரியா ரீசன், அது யார் தலைவர், அது மட்டும் முக்கியம். சரிங்களா? மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் மாதிரி கேட்டுருவாங்க. லீடர்ஸ் மிர் நாத்தர் அலி அண்ட் தித்து மிர். சரிங்களா? ரீசன் அகைன்ஸ்ட் ஹிந்து லேண்ட் லாஸ் ஹூ இம்போஸ் பியர் டேக்ஸ் ஆன் பர்சீஸ். பர்சீஸ் மேல பியர் வச்சவங்களுக்கு டேக்ஸ் போடணுமா, யாரு, அகைன்ஸ்ட் ஹிந்து லேண்ட் லாஸ். சைத் மிர் நாசர் அலி ஓ தித்து மிர் இஸ் எ பெசன்ட் லீடர். சரிங்களா? ஹூ லீடர் நர்கல் பீரா அப்ரைசிங் 1831ல. அண்ட் ஜமீன்தார் அண்ட் பிரிட்டிஷ் காலனி அத்தாரிட்டிஸ், யாருக்கு எதிராக, ஜமீன்தாருக்கு எதிராகவும் பிரிட்டிஷ் காலனி அத்தாரிட்டிஸ் எதிராகவும் போராடினாங்க. நார்கே பெலிரா uprising is often considered first armed person uprising against British. சரிங்களா? இது முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆர்ம்டு பர்சன் uprising against British பாத்தீங்கன்னா நார்கில் பேரியா. சரிங்களா? the movement protected the rights of tenants. டெனன்ஸோட ரைட்ஸ்க்காக இது பண்ணாங்க. சரிங்களா? அடுத்து கோல் முட்டினி. கோல் along with other tribes. கோல்ங்கிறது ட்ரைபோட பேரு. சரிங்களா? ஆர் இன்ஹாபிட்டன்ட் ஆஃப் சோட்டா நாகூர் பிளாட்டோல அவங்களோட இருப்பாங்க. திஸ் கவர் ராஞ்சி, சிங்பூம், ஹசாரிபாக், பலமாவு and the western part of the Manbhum. The trouble 1831 started with large scale transfer of land from coal headmen to outside like Hindu, Sikh, Muslim farmers. அங்க வந்து விவசாயம் பண்றதுக்காக வெளியில இருந்து ஆளா இறக்குனாங்க பிரிட்டிஷ்காரங்க. அப்போ அவங்களுக்கு நிலம் தர ஆரம்பிச்சு, கோல்ட் இருந்து வாங்கி பிரிட்டிஷ்காரங்க இவங்களுக்கு நிலம் தர ஆரம்பிச்சிட்டாங்க.
and money lenders who were oppressive and demanded heavy land. சரிங்களா? Besides, the British judicial and revenue policies badly affected traditional social condition of coal. அவங்களுக்கு நிறைய விஷயங்களா இருக்கும். ஸோ இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அவங்களுக்கு வந்து ஒத்து வரல. அதனால தான் முற்றினா இருந்துச்சு. கோல் ரெசெண்டட் திஸ் அண்ட் 1831ல அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் புத்தோ பகத். சரிங்களா? யார் தலைமையில? புத்தோ பகத். கோல் ரெபல்ஸ் கில்ட் ஆர் போன் அபவுட் 1000 அவுட் சைடர்ஸ். சரிங்களா? 1000 பேருக்கு மேல கொண்டுட்டாங்க. ஒன்லி ஆஃப்டர் லார்ஜ் ஸ்கேல் மிலிட்டரி ஆபரேஷன் குட் ஆர்டர் பி ரிஸ்டோர்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆர்டர் வந்து பீஸ் அண்ட் ஆர்டர் வந்து இது பண்ணப்பட்டுச்சு. அடுத்து பைக்கா ரெபெலியன். பைக்காஸ் ஆஃப் ஒடிஷா வர் ட்ரெடிஷனலி லேண்டட் மிலிஷியா. லேண்டட் மிலிஷியா அவங்களுக்கு வந்து நிலம் வச்சிருப்பாங்க. நிலத்துல வந்து மிலிட்ரி பீப்புள் மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? ஃபுட் சோல்ஜர்ஸ்னு சொல்லுவாங்க. ஐ என்ஜாய் ரெண்ட் ஃப்ரீ லேண்ட் டென்யூஸ் ஃபார் த மிலிட்டரி சர்வீஸ் பாலிசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெரிட்டரி பயாஸ். அவங்களுக்கு என்னது வாடகை கொடுக்க தேவையில்லை. அவங்க வந்து என்ன செய்யணும்? சண்டை வந்தா மட்டும் அரசாங்கத்துக்கு போய் வேலை செஞ்சா போதும். சரிங்களா? இங்கிலீஷ் கம்பெனி கன்கொஸ்ட் ஆஃப் ஒடிஷா இன் 1803 அண்ட் டித்ரோன்மெண்ட் ஆஃப் ராஜா குதிரா அண்ட் கிரேட்லி ரெடியூஸ் பவர் ஆஃப் பிரஸ்டீஜ் ஆஃப் பாக்கிஸ். சரிங்களா? இவரை வந்து தோக்கடிச்சனால இவங்களோட பவரும் கம்மியாயிடுச்சு. த எக்ஸ்டோர்னஸ் லேண்ட் ரெவன்யூ பாலிசி, அதிகமான வந்து வாங்குறது, காசு வாங்குறது. அவர் த கம்பெனி காசஸ் ரெசன்மெண்ட் அமௌங் த ஜமீன்தார்ஸ் அண்ட் பெசன்ட் அலைக். ரெண்டு பேருக்கு மத்தியிலையும் பிரச்சனை வந்துச்சு. காமன் மாசஸ் வேர் அஃபெக்டட் பை த ரைஸ் இன் பிரைசஸ் ஆஃப் சால்ட் டியூ டு இம்போஸ்ட் ஆன் இட். சரிங்களா? சால்ட் டாக்ஸ் அதிகப்படுறதுனால சாதாரண மக்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. இன் அபாலிஷ் ஆஃப் கௌரி கரன்சி அஸ் அ ரெக்யர்மெண்ட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் இன் சில்வர். சரிங்களா? அந்த கரன்சி அவங்க யூஸ் பண்ணுறது கௌரி கரன்சி சொல்லுவாங்க. அது பண்ணக்கூடாது, சில்வரை தான் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனாலையும் பிரச்சனை வந்துச்சு. பக்ஷி ஜெகபந்து விஜயதார் ஹேஸ் பீன் மிலிட்டரி சீஃப் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் ராஜா குந்தா. சரிங்களா? இவரோட ஃபோர்ஸோட தளபதி யாரு? பக்ஷி. விச் ஆக்டிவ் சப்போர்ட் ஆஃப் முகுந்த தேவா த லாஸ்ட் ராஜா குந்தா அண்ட் அதர் ஜமீன்தாஸ் ரீஜியன். பக்ஷி ஜெகபந்து லெட் சுன்ரி ஆர்மி ஆஃப் பைகாஸ் போர்சிங் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போர்ஸ் ரிட்ரீட் ஆஃப் டைம். சரிங்களா? சண்டை போட்டு அவங்கள வந்து துரத்தி அடிச்சிட்டாங்க. ரெபலியன் கேம் டு நோன் அஸ் பைகா விரோத் ரெபலியன் சொல்லுவாங்க. இவன் 1817 பைகா ரெபல்ஸ் ரெஸ்டோர்ட் டு குரில்லா டாக்ஸிஸ். வளர்ந்து அடிக்கிறது. ரெபலியன் வாஸ் மியூச்சுவலி ரெப்ரசன்ட் 1818ல கடுமையான அடக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டாங்க. The Pike rebellion succeeded in getting large remission of arrears. சரிங்களா? reduction of assessment, suspension of sale for estate of defaulters of discretion, new settlement of fixed tenants and other objects of liberal governance. சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஆதரவா சில விஷயங்கள் நடக்கணும். அதுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு? அரியர்ஸ்னா வந்து கடன் இருந்துச்சுன்னா தள்ளுபடி பண்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அவங்களோட நிலம் அவங்களுக்கே திரும்பி கொடுக்கறது. பிக்ஸ்டு காலகட்டத்தில் வந்து அவ்வளோ வருமானத்தை வந்து கொடுக்கறது. இந்த மாதிரி நிறைய லிபரல் கவர்னன்ஸ் மூலியமா அவங்கள வந்து அமைதிப்படுத்திட்டாங்க. சரிங்களா? அது கோல்பூர் அண்ட் சவான்வாடி ரிவோல்ட்ஸ். த கட்காரிஸ் ஆர் ஹெரிட்டரி மிலிஷியா காஸ். சரிங்களா? ஸோ கட்காரிஸ் இந்த மாதிரி பேரை கொடுத்துருவாங்க. இவங்க யாரு? மாடர்ன் இந்தியால இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வைப்பாங்க. விச் வாஸ் கேரிசன்ட் இந்த மராத்தா ஃபோர்ஸ். மராத்தா கேரிசன்னா கீழே இருப்பாங்க. கோட்டை கீழே வந்து ஒரு இடமா இருக்கும். அங்க அவங்க ஆயுதம், அங்க ராணுவர்கள் எல்லாமே அங்கதான் இருப்பாங்க. கேரிசன் சொல்லுவாங்க கோட்டை. தீஸ் கேரிசன் வேர் டிஸ்பேண்டட் டியூரிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் கோல்பூர் ஆஃப்டர் 1844. இவங்க எல்லாத்தையும் வெளியே துரத்தி விட்டாங்க. ஃபேசிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் த கட்காரிஸ் ரோஸ் இன் ரிவோல்ட் அண்ட் ஆக்குபைட் சாம்கர் புத்தகர் ஃபோர்ட்ஸ். சரிங்களா? வேலை இல்லைனால கோவப்பட்டு மற்ற இடங்களை போய் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. Similarly, simmering discontent caused the revolt of Santawadi. The people had already revolted against British in 1830, 36, 38. The last because of British had disposed their ruler. அந்த ரூலரை வந்து அங்கிருந்து தூக்குனால இவங்களாம் கோவப்பட்டு திருப்பி திருப்பி கலவரம் பண்ணாங்க. British authorities introduced many laws to bring region under control. நிறைய விஷயம் பண்ணி தான் வந்து அவங்க ரீஜன் கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. அடுத்து வஹாபி மூமெண்ட். வஹாபி மூமெண்ட் வாஸ் எசென்ஷியலி அண்ட் இஸ்லாமிக் ரிவைவல்ஸ் மூமெண்ட்ஸ். சரிங்களா? ரிவைவல்ஸ்னா பழைய விஷயங்களை கொண்டு வர்றது. சரிங்களா? புதுசு இல்லை. புதுசுனா வந்து மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க. இல்ல ரிஃபார்ம்னா மறுமலர்ச்சி. இல்ல மறுமலர்ச்சின்னு வரும். பேரு மாறி வரும். அதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கு. மறுமலர்ச்சி இயக்கம் வரும். ரிஃபார்ம் தான் மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க. ரிவைவ்னா வந்து பழச வந்து திருப்பி கொண்டு வர்றது. இல்ல பார்க்கலாம். தமிழ்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். ஸோ எங்க ரிவைவலிஸ்டுக்கும் ரிஃபார்மிஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரிஃபார்மிஸ்ட்னா எங்களுக்கு பழசெல்லாம் ரொம்ப கெட்டதா இருக்கு, அதை வந்து ரிஃபார்ம் பண்றோம், சரி பண்றோங்கிறதுக்காக புதுசா கொண்டு வருவாங்க நிறைய விஷயங்களை. சரிங்களா? ரிவைவலிஸ்ட்னா பழசு எங்களுக்கு போதும், பழசு திருப்பி மறந்து போயிருப்பாங்க, திருப்பி கொண்டு வருவாங்க. அது ரிவைவலிஸ்ட். சரிங்களா? அலிகார் மூவ்மெண்ட் எல்லாம் வந்து ரிவைவலிஸ்ட். சரிங்களா? ரிஃபார்மிஸ்ட். இது வந்து வஹாபி மூவ்மெண்ட் ரிவைவலிஸ்ட். மறுமலர்ச்சி. அது அப்போ ரிவைவலுக்கு என்ன வரும்? அப்ப ரிஃபார்முக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு.
ரிஃபார்ம்னா வந்து இருக்கிறதுல சேஞ்ச் பண்றது ரிஃபார்ம். அதான் மறுமலர்ச்சி. அப்பனா இது வந்து ரிவைவ் மறுமலர்ச்சின்னு சொல்லலாம். ரிஃபார்ம்னா சீர்திருத்தம். 2 மூவ்மெண்ட் இருக்கு. சீர்திருத்த மூவ்மெண்ட், ரிஃபார்ம் இந்த மறுமலர்ச்சி மூவ்மெண்ட். இது வந்து மறுமலர்ச்சின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபவுண்டட் பை சயீத் அஹ்மத் ராய் பரேலி. சரிங்களா? ஹூ வாஸ் இன்ஸ்பயர்ட் பை த டீச்சிங் ஆஃப் அப்துல் வஹாப். சவுதி அரேபியால வந்தவங்க. அண்ட் ஷா வலியுல்லா ஆஃப் டெல்லி. சரிங்களா? ஸோ இவங்களோட இது பத்தி தான் இவங்க வந்து இது பண்றாங்க. சயீத் அஹ்மத் கண்டம் த வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் இஸ்லாம். சரிங்களா? வெஸ்டர்ன் காலங்களை ஃபாலோ பண்ணும்போது பண்ணக்கூடாது. அட்வொகேட் ரிட்டர்ன் ஆஃப் பியூர் இஸ்லாம் அண்ட் சொசைட்டி இட் வாஸ் இன் அரேபியா ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அந்த காலத்துல நபியோட டைம்ல இருக்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். சயீத் அஹ்மத் வாஸ் அக்ளைம் த டிசைட் லீடர் இமாம். A country-wide organization was elaborated on secret code for its working under spiritual vice regent Khalifas was set up, and Sitana in the north-western tribal belt was chosen for base of operation. ஒவ்வொரு இடங்களையா போய் வந்து அவங்க இது பண்றாங்க. India, it is important center was Patna, though it had its mission in Hyderabad, Madras, Bengal, United Province, and Bombay. Since Darul Hub, territory of war and chores, was to be converted into Darul Islam. முழுசா மாத்துற மாதிரி ஹப்ங்கிறது வார் அண்ட் சோர்ஸ், அதாவது காஃபிர்கள் இருக்கிற மாதிரி. தாருல் இஸ்லாம்னா எல்லாமே வந்து இஸ்லாமிக் லேண்டா மாத்தணும். Jihad was declared against the Sikh kingdom of Punjab. After defeat of Sikh ruler and incorporation of Punjab into East India Company dominion in 1849, English dominion in India became the sole target of Wahhabi attack. இங்கிலீஷ்காரங்களுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. Ho and Munda uprising. Raja Farhad organized his 4 tribals to revolt against the occupation of Singhum, now Jharkhand. Revolt of continued 1827 வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்கு. Then the whole tribal was forced to submit. However, later 1831, they again organized rebellion joined with Mundas of Chota Nagpur. Protests against newly introduced farming revenue policy and the entry of Bengalis into the region. சரிங்களா? பாலிசி மாத்தினாலையும் பெங்கால் இங்கிலீஷ் வந்து அவங்க ஊருக்கு வரதுனாலையும் பிரச்சனை வந்துச்சு. In 1899-900, Mundas in the region of South Ranchi rose under Birsa Munda. இது வந்து ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின். முண்டா ரிபெல்லியன் வந்து என்ன சொல்லலாம்? உலுகன். சரிங்களா? உலுக் was the one of the most significant tribal uprising in the period of 1860 to 1920 வரைக்கும். The rebellion, which began the religious movement, gathered political force to fight against the introduction of feudal zamindari tenures and the exploitation of money lenders of forest contractors. சரிங்களா? எல்லாத்துக்குமே ஃபாரஸ்ட் அவங்களோட நிலங்களை ஆக்குபை பண்ணனால, அதிகமான காசு இருந்துச்சுனால, அவங்களோட கல்ச்சர்ல வந்து தலையிட்டனால, இதனாலதான் நிறைய ரிவோல்ட் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. எப்போ அந்த இயரு, அந்த ரிவோல்ட்டோட பேரு, தலைவர் பேரு. சரிங்களா? ஸோ இதுதான் கேட்பாங்க. அடுத்து காசி அப்ரைசிங். ஏரியா வந்து கரோ ஜெயந்தியா ஹில்ஸ். லீடர் திரத் சிங். ரீசன் பத்தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாண்ட் டு பில்ட் ரோட் லிங்கிங் பிரம்மபுத்திரா வேலி டு சில்ஹெட். ஸோ ரோடு போடணும். ஃபார் திஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் அவுட் சைடர்ஸ் இன்க்ளூடிங் இங்கிலீஷ்மேன், பெங்காலிஸ், லேபர் ஃப்ரம் த பிளைன்ஸ் வேர் brought into this region. அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. காசின்ஸ் அண்ட் காரோஸ் கமிட்டிஸ் அண்ட் சிங்ஃபு ஆர்கனைஸ் themselves under the திராத் சிங் டு டிரைவ் away the strangers from the plains. சரிங்களா? இவங்க இடத்துக்கு வந்தனால, இவங்களுக்கு அந்நியமானனால இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? அடிச்சு துரத்தி விட பார்த்தாங்க. Uprising developed into popular revolt against British rule in the area by 1833. Superior English military force and suppressed the revolt. சரிங்களா? ஸோ பிரிட்டிஷ் எப்படி இருந்தாலும் அடக்கி உடக்கிட்டான் எல்லாத்தையுமே. அடுத்து சிங்போஸ் ரெபெலியன். ரெபெலியன் ஆஃப் சிங்போஸ் இன் அஸ்ஸாம் ஏர்லி 1830 வந்திருக்கு. இம்மீடியட்லி குவல்டு பை பட் கன்யூஸ் ஆர்கனைஸ் ரிவோல்ட். அடக்கிட்டாங்க, இருந்தாலும் அதிகப்படியான ரிவோல்ட் வந்து தான் இருந்திருக்கு. அண்ட் அப்ரைசிங் 1839 சாய் டெத் ஆஃப் பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் ஏஜென்ட், செத்துட்டாங்க. Chief Miran Pidu led an uprising of 1843, which involved an attack of British garrison, death of many soldiers. சரிங்களா? Some of the smaller movements were those of the Mishmish, the Kamti rebellion in Assam between 1839-42, Luhasi's revolt of 1842-1844, when they attacked the village of Manipur. சரிங்களா? அடுத்து பாகல் பாந்திஸ். ஏரியா பெங்கால். லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா கரம்ஷா, திப்புஷா. ரீசன் வந்து ஹைக் ரெண்ட். ரெண்ட் வந்து அதிகம் பண்ணிட்டாங்க. Karam Shah and his son Tipu Shah led these people to uphold their religious right and peasant right. He captured Sherpur in 1825 after standing up against the oppressive taxes, class imposed zamindars, and the British. The movement was violently suppressed. அடக்கிட்டாங்க. இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, தான் ரீட் பண்ணிட்டு போறேன். சரிங்களா? அது ஃபராய்சி ரிவோல்ட். ஃபராய்சி was the followers of Muslim sect founded Haji Shariatullah. ஃபாரிஸ் ஈஸ்டர்ன் பெங்கால் இருக்கு. They advocate radical religious, social, political changes வந்து எதிர்பார்த்தாங்க. Sharif Tallasan of Dadu Mian organized his followers with the aim of expel English intruders from Bengal. பெங்கால் வந்து இங்கிலீஷ் தோத்தடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போனாங்க. Sect also supported by cause of tenants against zamindars. The Faraisi disturbance continued till 1832, 1857 வரைக்கும். Most of the Faraisis joined the Wahhabi ranks. அடுத்து கூகா மூவ்மெண்ட். கூகா மூவ்மெண்ட் founded in 1840 by Bhagat Jawahar Mal, also called Sian Sahab.
வெஸ்டர்ன் பஞ்சாப்ல. மேஜர் லீடர் ஆஃப் மூமெண்ட் ஆஃப்டர் ஹிம் ஆஃப் பாபா ராம் சிங் ஃபவுண்டட் நாம்தாரி செக்ட். இது முக்கியம். நாம்தாரி செக்டோட நிறுவனர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? After British took Punjab, the movement got transformed from the religious purification campaign to political campaign. In basic tenets were abolition caste and similar discrimination among the Sikhs, discouraging consumption of meat and alcohol, drugs எல்லாம் சாப்பிடக்கூடாது, permission for intermarriage, widow remarriage, encouraging women to set up seclusion. Out of the political side, Kukas want to remove the British and restore the Sikh rule of Punjab. Sikh rule வேணும்னு சொன்னாங்க. They advocate wearing of head woven clothes and boycott English class education products ஏதாவது boycott பண்ணாங்க. ஒரு தடவை படிக்க சொல்றது கேட்டீங்க அப்படின்னா அது மண்டையில் இருக்கும். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஏன்னா தனியா நீங்க படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் ரீட் பண்ணி விட்டுப்பாங்க. அதே மாதிரி கான்செப்ட் ஆஃப் சுதேசி நான் கோஆபரேட்டிவ் ப்ரொபகேட்டட் பை த கூகாஸ். ஸோ கூகா இந்த ரெண்டும் யார் ப்ரொபகேட் பண்ணா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா கூகாஸ் தான். இது கொஸ்டினா வரக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? மச் பிஃபோர் தி பிகம் பார்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 20th சென்ச்சுரி. எங்க சுதேசி நான் கோஆபரேஷன் சுதேசி வந்து எங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க? வேற மாடர்ன் இந்தியால வேற எந்த இதப்போ நிகழ்வப்போ சுதேசி மூமெண்ட் எந்த நிகழ்வப்போ மாடர்ன் இந்தியால இது பண்ணப்பட்டுச்சு? சுதேசினா சுதேசி, ஸ்வராஜ் வேற சுதேசி வேற. சுதேசி அது சுதேசினா அந்த இந்தியர்களோடது, சரியா? நம்மளோடது சுதேசி பைக்காட்டு இதெல்லாம் பண்ணாங்கல்ல, பெங்கால் பார்ட்டிஷன். அப்பதானே செஞ்சாங்க அவங்க. இதெல்லாம் வந்து வேண்டாம், எங்களுக்கு பிரிட்டிஷ் ப்ராடக்ட்லாம் வேண்டாம், எங்களுக்கு இந்திய தயாரிச்சதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷோட துணியெல்லாம் இது பண்ணிட்டு எரிச்சு இதெல்லாம் பண்ணாங்கல்ல, ராக்கி கட்டிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாங்கல்ல. ஸோ அது வந்து என்ன செஞ்சாங்க, தலைவர்கள் மாடரேட்ஸ் இருந்தாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருந்திருக்காங்க. மாடரேட்ஸ் என்ன சொன்னாங்க, பெங்கால மட்டும் போட்டா போதும் இதெல்லாம் பைக்காட்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, இல்ல இல்ல ஆல் ஓவர் இந்தியா இது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுலதான் பிரச்சனை வந்து 1916 நடக்கும். எப்ப பிரிவாங்க ரெண்டு பேரும்? மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் எப்படி பிரிவாங்க? எந்த எந்த பிளவுன்னு சொல்லுவாங்க? இல்ல எப்போ அவங்களோட வந்து பிளவுன்னு சொல்லுவாங்க, எந்த செஷன்ல பிளவு ஆவாங்க? லாகூரா? சூரத் தானே? சூரத் பிளவுன்னு சொல்லுவாங்கல்ல, சூரத் பிளவுன்னு சொல்லுவாங்க. இவங்களும் என்ன பிளவுது? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இது பண்ணுவாங்க அந்த இடத்துல, ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. அப்போ ஒரு ஒரு செஷன் நடக்கும், அந்த செஷன்ல தான் வந்து பிரிவாங்க. சேர்றது லக்னோ. சூரத்துல தான் நினைக்கிறேன், பாத்துங்க பாருங்க மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் எப்ப பிரிவாங்கன்னு சொல்லிட்டு. சூரத் பிளவு தானே? 1907 1907 சூரத் பிளவு. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சந்தால் ரெபலியன். சரிங்களா? ஸோ இது கொஸ்டின் கேட்டாங்க யூபிஎஸ்சியில், சந்தால் ரெபலியன் பத்தி. The continued operation of Santals and agriculture people. இங்க யாரு? agriculture people தான். Who had fled to settle the plains of Rajmahal Hills. ராஜ்மஹால் ஹில்ஸ்ல வந்து செட்டில் ஆயிருக்காங்க. led to Santal rebellion against ஜமீன்தார்ஸ். ஜமீன்தாருக்கு எதிராக வந்து போராடினாங்க. Moneylenders who support their police among the others had joined the ஜமீன்தார்ஸ் to subject the peasants to oppressive extraction, disposal lands. சரிங்களா? ஜமீன்தாருக்கு எதிராக மணிலண்டர் சேர்ந்து இங்க என்ன செஞ்சாங்க, புடங்க ஆரம்பிச்சாங்க மக்கள் தந்து. The rebellion turned into anti-British movement மாறிச்சு.
Under Sidhu and Kannu, two brothers Sandal proclaimed an end to company rule and declared area between Bhagalpur and Rajmahal as a autonomous region. Rebellion was suppressed by 1856. Are the indigo cultivators, strike of Bengal. Area Bengal, leader was Vishnu Viswas, Digambar Viswas. Reason was they started losing their land due to poor output and they started falling in the first present strike in India. Harshad Chandra Mukherjee, Hindu patriot, Deenbandhu Mitra, Veda, Neil Darpan. இது முக்கியம். நீல் தர்பான் வந்து எதை வந்து இது பண்ணுது யூபிஎஸ்சி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நீல் தர்பன் யார் எழுதுனா? தீனபந்து மித்ரா. எதை குறிக்கக்கூடியது? இந்த இண்டிகோ ரிவல்ட்டை குறிக்கக்கூடியது. சரிங்களா? இவங்க வந்து இண்டிகோ வந்து கல்டிவேட் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கு எதிராக தான் வந்து மக்கள் இருப்பாங்க. ஸோ அதனால இண்டிகோங்கிறது ஒரு விதமான செடி, அதை அரைச்சு அது கலர் வரும். பிரிட்டிஷ்காரங்களுக்கு அந்த கலரை வச்சு சாயம் பூசணும். இவங்க என்ன செய்வாங்க, இவங்க ரைஸ் இதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, கட்டாயப்படுத்தி இவங்க இது பண்ண சொல்லுவாங்க. அடுத்து பப்னா ரிவல்ட், பெங்கால், லீடர் முல்லா சம்பு பால், recent against landlord rent illegal rent beyond the limit. ஜமீன்தார் policies tenancy act 1855. இது வந்து லைட் டு தி பேசேஜ் ஆஃப் பெங்கால் tenancy act. President Yusuf Shah, Fargana organized an agrarian league which raised the fund to meet irrigation and external action. இது வந்து பப்னாரி ஆட்சிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து என்னது, அறிவு சார்ந்த ரிவோல்ட். மற்றதெல்லாம் வந்து சண்டை போட்டாங்க. இது வந்து என்ன செஞ்சாங்க, கேஸ் போட்டு போட்டு அவங்களை வந்து வழிக்கு வர ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? நான் வயலண்ட் இது. பப்னா ரிவோல்ட்ங்கிறது நான் வயலண்ட். இது ஏன்னா மற்றதெல்லாம் வயலண்டா இருக்கும். டெக்கான் ரியாட், ஏரியா லீடர்ஸ் பூன சபா இது பண்ணாங்க. இது படிச்சுக்கிறீங்களா? ஓகேவா? சம்பாரன் மூமெண்ட் 1917. ரீசன்ட் இந்தாக்கியா 3/20 இண்டிகோ பிளான்ட். சரிங்களா? இது காந்திஜி வந்தா வந்து இது வந்து என்னது இது பண்ணாங்க. கேதா சத்தியாகிரகா, குஜராத். இது வந்து ஃபெயில், இந்த ஈல்டு ஃபெயில் ஆயிரும், அதுக்கு உண்டான இது பண்ணும். ஃபர்ஸ்ட் நான் கார்பரேஷன் மூமெண்ட் இது. ஏகா மூமெண்ட் இது. மாப்ளா அப்ரைசிங் மலபார் முஸ்லிம்ஸோடது. சரிங்களா? மாப்ளா அப்ரைசிங் இவங்க ஹிந்து ஜமீன்தாருக்கு எதிராக இது பண்ணியிருக்காங்க. மாப்ளா ரெபெல்லிங் இது. அப்புறம் சத்தியாகிரகா, தரபந்தி கேம்பெயின், பர்ஜோலி மூமெண்ட், கிசான் சபா, கிருஷி சபா, பர்ஜோலி சத்தியாகிரகா இது முக்கியம். சர்தார் பட்டேலோடது. ஹர்ஷ சைனா முகாம் ஹர்ஷா, வரோலி ரிவோல்ட், தெலுங்கானா ரிவோல்ட் எல்லாமே. ஸோ வீக்னஸ் பாருங்க. வீக்னஸ்னா மக்களை வந்து ஒரு சேர போராட வைக்க மாட்டாங்க, சின்ன சின்ன ஏரியா சின்ன சின்னதாக போராடிட்டு இருப்பாங்க. பிரிட்டிஷ்காரன் கையில வந்து என்னது துப்பாக்கி எல்லாமே இருக்கு, இவங்க கையில வந்து வெறும் அறுவாள் கொட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால வந்து உங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியல. சரிங்களா? அவ்வளோதான். இவங்களுக்கு நேஷனல்ங்கிற ஒரு தாட் இருக்காது. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ பிரேக் எடுத்துக்கலாமா? அடுத்த ஒரு செஷன்ல முடிச்சிடலாம் அடுத்து. சரிங்களா? ஓகே. ஒருத்தர் ரிவோல்ட் இருக்கு, சோஷியலைசேஷன் மூமெண்ட், ஸ்ட்ரகிள் பிகின்ஸ். ஸோ இங்கே தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஆரம்பிக்குது. சரிங்களா? பேப்பர் டிஃபிகல்ட் பண்ணு சொன்னா இங்க இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா?
ஓகே. ஸோ ரிவோல்ட் எதனால வந்துச்சு? இப்போ நிறைய விஷயம் நடந்துச்சுல்ல, அதோட அவுட்கம் தான் இது. ஒருத்தர் மேல வந்து கோவம் இருக்கும். அது ரொம்ப நாள் இருந்தா வெடிச்சிரும். சரிங்களா? ஸோ அதுதான் அது. ஸோ எக்கனாமிக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் இந்தியன் எக்கனாமி. கைவினைப் பொருட்கள் இல்லாம ஒண்ணுலாம் பண்ணிட்டாங்க. எப்படி ஒண்ணுலாம் பண்ணாங்க? அவங்களோட பொருட்களுக்கு டியூட்டி ஃப்ரீ ஆகும். நம்ம பொருட்கள் அதிகமான டியூட்டி போட்டு குறைச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்ப வந்து இங்கேருந்து விக்கிற பொருள் காஸ்ட்லி ஆச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்வாங்க? செய்றதே விட்டுருவாங்க. அப்படிதான் வந்து ஆயிப்போச்சு. லேண்ட் ரெவென்யூ பாலிசி பெசன்ட்ஸ் வேர் ஹைலி சஃபர்ட் ரிசல்ட் இன் டிக்ளைன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். சரிங்களா? So அதிகமான காசெல்லாம் போட்டனால அவங்களால என்ன செய்ய முடியல? குடுக்க முடியல. அத வந்து ஓடிட்டாங்க. ஆப்சென்டி லேண்ட்லார்டிசம் சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் பாலிசி பார்த்தீங்கன்னா, அஃபெக்டட் இந்தியன் ட்ரேடர்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ். சார்ட்டர் ஆக்ட் 1830 அண்ட் 13 இது மூலியமா என்னாச்சு? அவங்க வந்து நெறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? முன்னாடியாச்சும் இங்கிலீஷ்காரன் ஒருத்தன் தான் இருந்தான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த சார்ட்டர் ஆக்ட் மோனோபோலி எண்ட் பண்ணியிருப்பாங்க. 1833ல என்ன மோனோபோலி எண்ட் பண்ணியிருப்பாங்க? 1833 ஆக்ட். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ட்ரேடோட மோனோபோலி பண்ணியிருப்பாங்க. மோனோபோலி எண்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாமே கம்ப்ளீட்டா. சரிங்களா? 1813ல வந்து எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. டீ ட்ரேட் வித் சைனா அண்ட் இந்தியா மட்டும் வந்து இது பண்ணியிருப்பாங்க. 1830ல கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? மோனோபோலிய. அதனால தான் அது சொல்றாங்க. ஸோ அது படிச்சிருந்தோம் அப்படின்னா இது ஈஸியா இருக்கும் நமக்கு. அத முடிஞ்சா வந்து நான் அந்த பாலிட்டில பிளேலிஸ்ட்ல 2வது, 3வது பிளேலிஸ்ட்ல இருந்து ஒரு 10 மாடல் வந்து இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் பத்தி தான் பேசியிருப்பேன் நானு. அதோட இத கண்டிப்பா எடுத்து பாத்துங்க. எனக்கு அது வந்து விரிவா படிச்சா தான் அது புரியும். கண்டிப்பா அது வந்து 2, 3 கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா? பாலிட்டியோ, ஹிஸ்டரி சம்பந்தமாவோ கேட்பாங்க. ரூயிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பை ரெக்கார்டிங் லேண்ட் ரிஃபார்ம் மூலியமாக. சரிங்களா? அனெக்சேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். சரிங்களா? பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் தான் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க? ஆதரவு குடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஆர்டிசன்ஸ் எல்லாத்துக்குமே. அவங்க வந்து நோ பேட்ரேஜன் ஃபார் ஆர்டிசன், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட். லாஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜமீன்தார் அஸ்டேம் டு ஒர்க் ஆங்கர் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ். இந்த ஜமீன்தார்ஸ்னா வந்து வேற வேலையே இல்லை அவங்களுக்கு. நிலமும் அவங்களாலையும் காசு கொடுக்க முடியல. ஜமீன்தார் யார்கிட்ட காசு தரணும்? பிரிட்டிஷ்காரனுக்கு காசு தரணும்ல. அதுவும் இவங்களால தர முடியல. ஸோ அதனாலயும் பிரச்சனை வந்துச்சு. அது பொலிட்டிக்கல் பாத்தீங்கன்னா, இன்டர்ஃபரன்ஸ் இன் சோசியல் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியன் பப்ளிக். சரிங்களா? சத்திய தடை பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் தடை பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாமே. பிரிட்டிஷ் பாலிசி ஆஃப் எக்ஸ்பென்ஷன் த்ரூ டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், சப்சிடி அலையன்ஸ் அண்ட் டைரக்ட் அனெக்சேஷன் எல்லாமே வந்து பிரச்சனையா முடிஞ்சுச்சு. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அன்பேர் பாலிசிஸ் லைக் பாலிசி ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், பாலிசி ஆஃப் இன்டைரக்ட் சபார்டினேஷன், பாலிசி ஆஃப் வார் அண்ட் அனெக்சேஷன், பாலிசி ஆஃப் டைரக்ட் சபார்டினேஷன், பாலிசி ஆஃப் மிஸ் கவர்னன்ஸ். எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னா கடைசியா ஒரு செக் வைப்பாங்கல்ல, அதுதான் பாலிசி ஆஃப் மிஸ் கவர்னன்ஸ். நீ சரியா செய்யலப்பா, உங்க ஆட்சி செய்யல உங்க இடத்த, அதனால நாங்க எடுத்துக்கிறோம் சொல்லி ஆசா எடுத்துட்டு போயிருவாங்க. அப்படின்னு ஆபாய தன்மை எடுத்தா எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதே ஆப்சென்டி சோவரிட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ், டினைல் ஆஃப் சர்டன் ரைட்ஸ் டு முகல் ரூலர்ஸ். சரிங்களா? இதெல்லாம் பொலிட்டிக்கல் ரீசன். அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரேம்பட் கரப்ஷன், எக்ஸ்ப்ளோடேஷன் ஆஃப் எஸ்பெஷலி த லோவர் லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். எல்லாத்துலயுமே கரப்ஷன் தான். அவங்க தனிப்பட்ட முறையில் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் ரிலீஜியஸ் பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் டுவார்ட்ஸ் நேட்டிவ் இந்தியன்ஸ், பீரியட்ஸ் ஆஃப் ஒயிட் மேன் பர்டன். ஒயிட் மேன் பர்டன்னா ஒயிட் மேன் பர்டன் அதாவது வெள்ளையா கண்ல வெள்ளைக்காரங்களுக்கு இது கடவுள்னால ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? கருப்புக்காரங்கள்ல வந்து ரொம்ப பார்பேரிக், அதாவது ரொம்ப அன்சிவிலைஸ்ட் பர்சனா இருக்காங்க கருப்புக்காரங்க எல்லாமே. ஸோ அவங்களுக்கு போய் திருத்துங்க, அவங்களுக்கு கிறிஸ்டியானிட்டியை வந்து போதிச்சு அவங்க நல்வழிப்படுத்துங்க. சரிங்களா? அப்படிதான் வந்து அதுதான் ஒயிட் மேன்ஸ் பர்டன் சொல்லுவாங்க. வெள்ளைக்காரங்களா எங்களுக்கு உண்டான பர்டன்னா கடவுள் வந்து நாங்க மட்டும் தான் வந்து நல்லா இருக்கும், நாகரிகமா இருக்கும். உலகத்துல மத்தவங்க எல்லாம் அவன் அடிச்சுட்டு குத்திட்டு செத்துட்டு இருக்கான். அப்போ அவனை எல்லாத்தையும் வந்து திருத்துங்க அப்படின்னு வந்து கடவுள் சொன்னனாரையும் அதை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா இடத்துக்கும் போறனாரையும் அவங்க வந்து சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? அதான் ஒயிட் மேன்ஸ் பர்டன் சொல்லுவாங்க. ஸோ ரிலீஜியஸ் ப்ரோபகேஷன் ஆஃப் பை கிறிஸ்டியன் மிஸ்டரிஸ், ரிஃபார்ம்ஸ் லைக் abolition of sati, widow remarriage act, women's education were seen as an interference of traditional society. இந்த சதி, விடோ remarriage, women's education எல்லாத்துலயும் வந்து முக்கியமான ஆளுங்க தெரியுமா? நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆளுங்க யாரு? சோசியோ ரெஃபார்ம்ஸ். இல்ல, நார்த் இந்தியால சொல்லுங்க. இல்ல இந்த காலகட்டத்துல நடக்குதுல்ல அந்த காலகட்டத்துல ராஜா ராம்மோகன் ராய் அவரும் வில்லியம் பெண்டிங்கும் சேர்த்து சதி அபாலிஷ் பண்ணிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா?
விடோர் இன்மோலஜி ஆக்ட் அதெல்லாம் நடத்தினாங்க. டாக்ஸேஷன் ஆன் மாஸ்க் டெம்பிள்ஸ் எல்லாத்தையும் டேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அவுட் சைட் ஈவென்ட், கிரிமினல் வார், பஞ்சாப் வார், ஃபர்ஸ்ட் ஆப்கான் வார். தி பிரிட்டிஷ் சஃபர் சீரியஸ் லாசஸ் இன் திஸ் வார். இந்த வார் எல்லாத்தையும் வந்து பிரிட்டிஷ் வந்து தோத்து போனாங்க, சஃபர் ஆனாங்க. பிசிக்காலஜிக்கல் பூஸ்ட் ஃபார் இந்தியன்ஸ். ஓகே, அவங்களே தோக்கடிச்சிட்டோம், இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம், ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி டிஸ்கனன் அமௌங் சிப்பாய்ஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் வியரிங் கேஸ்ட் ஃபேஸ் க்ளோத்திங் அண்ட் ஐட்டம்ஸ், டர்பன் இதெல்லாம் வந்து கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபோர்ஸ் டு டிராவல் ஓவர்சீஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடல் தாண்டி போனா தீட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த காலகட்டத்தில். ஸோ அதுவே வந்து இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. விச் வாஸ் ஃபார்வர்டிங் இன் ஹிந்து ட்ரெடிஷன்ல. அன்இக்குவல் ஃபேவர் ஃபார் இந்தியன் சிப்பாய்ஸ், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், சபார்டினேஷன். காசே கொடுக்கறது இல்லை சரியா. நியூலி இன்ட்ரடியூஸ் என்ஃபீல்ட் ரைஃபிள் ஹேட் பீஃப் ஃபேட் கோட்டிங், ட்ரிகர் பாயிண்ட். எங்களை புதுசாக வந்து ஒரு என்ஃபீல்ட் ரைஃபிள் கொண்டு வந்தாங்க. அதுல வந்து குண்டை இது பண்ணணும் அப்படின்னா கோச் இருக்கும், அது வந்து பல்லால கடிச்சு அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் தான் புல்லப் பண்ணணும். அந்த கடிச்சு எடுக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு என்னது ஒரு கிரீஸ் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த கிரீஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹிந்து சைடு வந்து கவுனால வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க, முஸ்லீம் சைடு வந்து பிக்கோட ஃபேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெண்டு விஷயமே வந்து மேஜரான பிரச்சனையா வந்து மாறிச்சு. மெயின் ஈவென்ட் இந்த ரிவோல்ட் பார்த்தீங்கன்னா சூன் த ரெபலியன் இந்த மீரட் கனான்மெண்ட், மீரட் முட்டினி நடக்குது. மார்க் த பிகினிங் ஆஃப் த ரிவோல்ட். எங்க வந்து ரிவோல்ட் ஆரம்பிச்சு அப்படின்னா மீரட் சரிங்களா. 1857 இந்தியன் சிப்பாய்ஸ் இன் மீரட் மர்டர் த பிரிட்டிஷ் ஆஃபீஸர். அங்க இருக்கிற ஆளை போட்டு சொல்லிட்டாங்க. புரோக்கன் ஓப்பன் ஜெயில், ஜெயில இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்ச் டு டெல்லி, டெல்லிக்கு வேற போயிட்டாங்க. கேப்சர் டெல்லி, டெல்லியை பிடிச்சிட்டாங்க. இன் டெல்லி the mutineers were joined by Delhi sepoys. The city came under control. அங்க இருக்கிற டெல்லி சிப்பாயோட சேர்ந்து கொண்டு வந்துட்டாங்க கண்ட்ரோலுக்கு. நெக்ஸ்ட் டே ஆன் 11th May சிப்பாய்ஸ் ப்ரோக்ளைம் ஏஜிங் பகதூர் ஷா ஜாஃபர் சரிங்களா. பகதூர் ஷா ஜாஃபர் இஸ் எம்பரர் ஆஃப் ஹிந்துஸ்தான் சரிங்களா. பட் பகதூர் ஷா வாஸ் ஓல்ட், ஹி குட் நாட் கிவ் ஏபிள் லீடர்ஷிப் டு சிப்பாய். ஆக்குபேஷன் டெல்லி வாஸ் ஷார்ட். அந்த அவர் மட்டும் கொஞ்சம் நல்லா திடாட்டம் வந்தாங்கன்னா வேற மாதிரி மாறி இருக்கும் சரிங்களா. அவரால் எந்திரிக்கவே முடியாது. அவர்கிட்ட போய் நீங்க தான் தலைவர் அப்படின்னு சொன்னா அவருக்கே என்ன என்ன செய்யறதுன்னு புரியல, வழி இல்லாம இது பண்ணது சரிங்களா. ஃபால் ஆஃப் டெல்லி பார்த்தீங்கன்னா the British finally attacked Delhi in September. First for 6 days there was desperate fighting. By the September 1857 British reoccupied Delhi. Thousands of innocent people were massacred, hundreds were hanged. The old king was captured and later deported to Rangoon. ரங்கூன் வந்து டிபோர்ட் பண்ணப்பட்டுச்சு அவரை. He died in 1860 செத்துட்டாரு. His sons were shot dead. Thus ended imperial dynasty of Mughals. முகல்ஸோட டைனஸ்டி எண்ட் ஆச்சு சரிங்களா. Centers of revolt எங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா revolt spread over the entire area from neighborhood of Patna to borders of Rajasthan. There were 6 main centers revolt of region, namely Kanpur, Lucknow, Bareilly, Jhansi, Gwalior, Arra in Bihar சரிங்களா. எல்லாமே லக்னோல பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆவாத் சரிங்களா. There was mutinous sepoy were jointly disbanded soldiers from old ஆவாத் army. அந்த ஆவாத் ஆர்மியோட டிஸ்பேண்டட் சோல்ஜர்ஸ் ஏன்னா கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க, அப்போ பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் தான் வந்திருப்பாங்க. அப்போ ஏற்கனவே சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்களா, அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும், அவங்களாம் இவங்க கூட சேர்ந்துட்டாங்க. லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா பேகம் ஹசரத் மஹால், லக்னோக்கு பேகம் ஹசரத் மஹால். ஒன் ஆஃப் த பேகம்ஸ் ஆஃப் எக்ஸ் கிங் ஆஃப் ஆவாத், ஆவாதோட எக்ஸ் கிங்கோட பொண்டாட்டி. took up the leadership of the revolt. Finally British forces captured the Lucknow. The queen escaped to Nepal. நேபாள் போயிட்டாங்க. கான்பூர் பார்த்தீங்கன்னா லெட் பை நானா சாஹிப், அடாப்டட் சன் ஆஃப் பேஷ்வா பாஜிராவ் டூ. ஏன்னா இவங்களும் வந்து சன் இருக்குல்ல அடாப்டட் தானே, அப்போ என்ன பாலிசியாவது அனெக்ஸ் பண்ணிருப்பாங்க, என்ன பாலிசியாவது அனெக்ஸ் பண்ணிருப்பாங்க இங்க. அடாப்டட் சன், உண்மையான சன் இல்ல, அப்ப என்ன பாலிசி, என்ன பாலிசினால இது வந்து வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லுங்க. லேப்ஸ், டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் மூலியமா அனெக்ஸ் பண்ணிருப்பாங்க சரிங்களா. டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் தான் உங்களுக்கு என்னது, உண்மையான ஹேர் இருக்கணும், ஹேர்னா வாரிசு, பயாலஜிக்கல் வாரிசு இருக்கணும், வாரிசு உரிமை சட்டம் சரிங்களா. வாரிசு இல்லை அப்படின்னு சொன்னா இது பண்ணுவாங்க. He joined the revolt of family because of he was deprived of pension சரிங்களா. இவருக்கு ஏன் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா பென்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும், ஆனா இந்தியாங்கிற ஒரு காரணத்துக்காக யாரும் ஒன்றும் சேரல சரிங்களா. He captured Kanpur and proclaimed himself Peshwa சரிங்களா. The victory was short lived. Kanpur was recaptured by British after fresh reinforcement arrived சரிங்களா. The revolt was suppressed with a terrible vengeance சரிங்களா. Rebels were either hanged or blown to two pieces of cannons. Cannonsனா அந்த பீரங்கி முன்னாடி நிக்க வச்சு சுட்டு தள்ளுறது. இந்த விங்கர் மவுத் வாயில் இருக்குல்ல, அங்க வந்து கட்டி வச்சிருவாங்க. இங்க சுட்டா டக்குன்னு தெரிச்சு போற மாதிரி உடம்பு, அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. Nana Sahib escaped, but his brilliant commander Tantia Top continued to struggle, finally defeated, arrested and hanged சரிங்களா. அது ஜான்சி,
led by Rani Lakshmibai when the British refused to accept the claim of her adopted son to the throne of Jhansi. She fought gallantly against the British force, but she was ultimately defeated by English. English Patal. Rani Lakshmibai escaped. Later on, Rani was joined by Tantia Tope, and together they marched to Gwalior and captured Scindia, loyal ally of the British, was driven out. Fierce fighting followed. The Rani Jhansi fought like a tigress. She died fighting Varian. Gwalior was recaptured by the British. செத்துட்டாங்க. பீகார் பார்த்தீங்கன்னா பீகார் ரிவோல்ட் லெட் பை குன்வர் சிங் 80-year-old ஜாம்தார் ஆஃப் ஆரா. இதுதான் இது இது முக்கியம். இது வந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டேபிள் வந்து எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ புக்லயும் இந்த மாதிரி டேபிள்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எங்க லீடரு ஆஃபிஷியல் சரிங்களா? ஸோ உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? டெல்லி பகதூர் ஷா 2 ஜெனரல் பக்த் கான். யாரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் நடக்குனா ஜான் நிக்கோலஸ். லக்னோ பேசம் ஹசரத் மஹால் பிஜ்ரிஸ் காதிர் அஹமதுல்லா ஹென்ரி லாரன்ஸ். கான்பூர் நானா சாஹிப் ராவ் சாஹிப் தாந்தியா தோப் அசீமுல்லா கான் சர் கோலின் கேம்பல். ஜான்சி கவாலியர் ராணி லக்ஷ்மிபாய் தாந்தியா தோப் ஜெனரல் ஹியூஜ் ரோஸ். ஃபைசாபாத் மௌலி அஹமதுல்லா. ஃபருக்காபாத் சுஃபுல் ஹசன் கான். பாராக்பூர் மங்கள் பாண்டே. பரேலி கான் பகதூர் கான் சர் கோலின் கேம்பல். அலகாபாத் பனாரஸ் மௌலவி லியாக்கத் அலி கொலனல் ஒன்ஸ். பகத் ஷா மஹால். ராஜஸ்தான் ஜெயதயால் சிங் ஹர்தயால் சிங். அஸ்ஸாம் கந்தேபுர் சிங் மணிராம் தத்தா பாரா. ஒரிசா சுரேந்தர் ஷாஹி உஜ்வால் ஷாஹி. பீகார் குன்வார் சிங் அமர் சிங். குல்லு ராஜா பிரதாப் சிங். வில்லியம் டைலர். Suppression of revolt 1857 lasted more than 1 year. It was suppressed middle of 1858. On July 1858, 14 months after outbreak of Meerut, peace was finally proclaimed by Lord Canning. கடைசி யார் வந்து அமைதிப்படுத்தினாங்க? லார்ட் கேனிங் வந்து அமைதிப்படுத்தினார். ஜெனரல் ஜான்சன் நிக்கல்சன் captured Delhi 20 September. Major Hudson killed Bahadur Shah son and grandson in Delhi. Sir Hugh Wheeler defense against Nana Sahib. British was surrendered on 27 and promised to save control of Allahabad. General Neil recaptured Banaras, Allahabad. Kanpur killed Indians as a revenge of against killing of English by Nana Sahib force. சரிங்களா? இங்கதான் வந்து நானா சாஹிப் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கோட்டைக்குள்ள போய் பிரிட்டிஷ்காரங்களா இருந்திருக்காங்க குடும்பமா. அந்த இடத்துல நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணி உள்ள விட்டோன்னே ஆளுகெல்லாம் வந்து பிரிட்டிஷ் குடும்பத்தோட எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டாங்க. அது ஒரு ரிவெஞ்சா தான் இங்க நிறைய விஷயம் நடந்திருக்கும். சரிங்களா? சார் காலிங் கேம்பிள் ஃபைனல் ரிகவர் கான்பூர் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. ஹென்ரி லாரன்ஸ் சீஃப் கமிஷனர் ஆஃப் ஹார்வர்ட் who died during season of British Regency by rebels. Major General Hawke defeated rebels on 17 died at Lucknow in December 1867. அவங்க சைடும் நிறைய பேர் செத்துருக்காங்க. William Tyler suppressed the revolt of Ara in 1867. Hugh Ross surrendered revolt to Jhansi, recaptured Gwalior. The whole central India was brought under British control by him. Colonel Onkel captured Banaras. So causes of failure ஏன் இந்த ஃபெயிலியர் ஆச்சுன்னா லிமிடெட் அப்ரைசிங், கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் வந்து நடந்துச்சு. ரிவால்ட் கன்ஃபைன் டு த டாப் ரீஜன், இந்த இங்கெல்லாம் தான் சிந்து மோஸ்ட் ஆஃப் பஞ்சாப், மற்ற இடங்கள்லாம் அஃபெக்ட் ஆகாம தான் இருந்திருக்கு. ஆல் இந்தியா ஸ்ட்ரகிள் இருக்குல்ல. இம்பார்ட்டன்ட் லோக்கல்ஸ் இந்தியா, ஹோல்கர், ராணா ஆஃப் ஜோத்பூர் அதர் டிட் நாட் சப்போர்ட் த ரிபல்ஸ். நோ எஃபெக்டிவ் லீடர், எங்களுக்கு எஃபெக்டிவ் லீடரே இல்லை. நானியா சாப் இவங்க மட்டும் தான் இருந்திருக்காங்க, பிரேவா இருந்திருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்குன்னு ஒரு லீடர்ஷிப் இல்லை. லிமிடெட் ரிசோர்சஸ், மெனன் மணி கம்மியா இருக்கு. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவங்க ஆள் இருக்காங்க, டக்குன்னு வந்துடுறாங்க. நோ பார்ட்டிசிபேஷன் ஆஃப் மிடில் கிளாஸ் இல்லை. இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ், ரிச் மர்ச்சன்ட், ட்ரேடர்ஸ் அண்ட் ஜமீன்தார்ஸ் பெங்கால் ஹெல்ப் தி பிரிட்டிஷ் டு சப்ரஸ் ரிவோல்ட். சரிங்களா? ரிசல்ட் ஆஃப் ரிவால்ஸ் இதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858 கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த ரூல் ஆஃப் கம்பெனி ரூல் எண்ட் ஆகி பிரிட்டிஷ் கவுன் கீழே வந்து கொண்டு வரப்படுது. பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வாஸ் given title of Viceroy, who became the representative of monarch. It ended the double system, abolishing board of control, court of directors. It created new office, Secretary of State வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, which completely authority of the country. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு முக்கியமா இருப்பாங்க, அங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. 1857 revolt marks the end of the East India Company rule. India now come under the direct rule of British Crown கீழ வந்திருக்காங்க. Announced by Lord Canning. எப்போ தர்பார் அலகாபாத் இல்ல. November 1, 1858 name of Queen. Thus Indian administration was taken by our Queen Victoria, which in effect to mean of British Parliament. Governor General office was replaced by Viceroy. Viceroyல இருந்து கவர்னர் ஜெனரல் வந்து வைஸ்ராய் மாறப்பட்டுச்சு. Doctrine of lapse வந்து அபாலிஷ் பண்ணப்பட்டது. Right to adopt sons as a legal heirs was accepted. கடைசியா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரிவல் பார்த்தீங்கன்னா 1857 இந்த வயலண்டா இருந்தாலும் நிறைய விஷயம் நல்லா நடந்திருக்கு. பிரிட்டிஷ் வேர் மேட் ரியலைஸ் ஆல் வாஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. சரிங்களா? மாடர்ன் நேஷனலிசம் வாஸ் unknown to India, yet the revolt of 1857 played important role in bringing the Indian people together. எல்லாரும் ஒட்டுக்கா கொண்டு வந்தது முக்கியமா இருக்கு. It has a seed of nationalism and anti-imperialism, but the concept of common nationality, nationhood was not an inherent of revolt of 1857. 1857 பொறுத்த வரைக்கும் நேஷனலிசம்ங்கிறது ஒண்ணு இல்லை. சரிங்களா? ஸோ இது சீடு தான். சரிங்களா? ஒரு விதை மாதிரி தான் விதைச்சிட்டு போயிருக்கு. சரிங்களா?
One may say 1857 was the first general great struggle of Indians through British rule, the established tradition of local resistance. சரிங்களா? இந்தியா சுதந்திர போராட்டமா இல்ல ஃபர்ஸ்ட். இது ஒரு ஒரு குறுநில மன்னர்களான போராட்டம் தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஹிந்து முஸ்லிம் யூனிட்டி இருந்திருக்கு. எல்லாமே சேர்ந்து போராடி இருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி வந்தது வேற, இதுக்கு பின்னாடி வந்தது வேற. ஸோ ரிவோல்ட்ட பேஸ் பண்ணி தான் வந்து காலம் மாறுச்சு. 1857க்கு முன்னாடி, பின்னாடி. சரிங்களா? ஸோ பாருங்க. அதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க? ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் 1858 குட் கவர்னன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதுல இந்தியர்கள் உள்ள சேர்த்திருக்கான நிறைய வாய்ப்புகள் கொண்டு வந்தாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கொண்டு வந்தாங்க. ஸோ பெங்கால், பாம்பே, மெட்ராஸ்க்குலாம் வந்து அவங்களோட பவரை திருப்பி தந்தாங்க. லோக்கல் பாடிஸ் வந்து எஜுகேஷன் ஹெல்த் எல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. சேஞ்சஸ் இன் ஆர்மி பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லி ரீஆர்கனைஸ். இதுக்கப்புறம் வந்து ஒட்டுக்கா சேர்த்துறது இல்ல. அவன் கலைச்சு போட்டு அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட்லி டாமினேஷன் ஆஃப் ஆர்மி பை யூரோப்பியன் பிரான்ச் வாஸ் கேர்ஃபுல்லி கேரண்டீட். த ப்ரொபோர்ஷன் ஆஃப் யூரோப்பியன் டு இந்தியன்ஸ் ஆர்மி வாஸ் ரைஸ்டு. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் காரணமும் அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ ஒரே காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை. செகண்ட்லி டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. ஸோ முஸ்லிம்ஸ்க்கு அகைன்ஸ்டா இது ஆன்டி பிரிட்டிஷ் அப்ரைசிங் செக்ஷன் ஆஃப் பஞ்சாபிஸ், குர்காஸ், பத்தான்ஸ் எல்லாத்தையும் அதிகப்படியாக இது பண்ணாங்க. இவங்கெல்லாம் இவங்களுக்கு சாதகமாக தான் இருந்திருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் யார் சொன்னா சர்வாக்கர். வார் ஆன் நேஷனல் இண்டிபெண்டன்ஸ் யார் சொன்னா தாதா சந்த். ஆர்சி மஜும்தார் என்ன சொல்லியிருக்காரு? கன்க்ளூட் 1857 வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நெய்தர் ஃபர்ஸ்ட் நார் நேஷனல் நார் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லியிருக்காரு. சுதந்திரநாத் சென் வந்து என்ன சொல்றாரு? ஃபைட் ஃபார் ரிலீஜியன் எண்டட் அஸ் அ வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இது வரைக்கும் ரிலீஜனுக்காக ஃபைட் பண்ணீங்க, இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக ஃபைட் பண்ண போறாங்க அடுத்தது சொன்னாங்க. இவங்க எல்லாம் முக்கியம், இவங்க பேர்லாம் முக்கியம், இதெல்லாம் சொன்னாங்கன்னு முக்கியம். இதே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நாளைக்கு மற்றது நடத்திக்கலாமா? ஓகேவா? அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் தான் இங்க அதிகமா இருக்கும். சரிங்களா? டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். நான் இதுவே ப்ராப்பரா நடத்தலாம். பட் வந்து டைம் இல்ல.